இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு சொன்னால், உபாகமும் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை நம்ம வாசித்துட்டோம். ஆனால் செய்தி 6வது வசனத்தில் பாருங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள இந்த பூமி எங்கும் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம் பாருங்களேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னு உங்களை தெரிஞ்சிக்கல, அன்பு வைத்து, அதாவது நீங்க ரொம்ப பெரிய கூட்டம்னு சொல்லி உங்க மேல அன்பு வச்சு உங்களை தெரிஞ்சிக்கல, நீங்கள் எல்லா ஜனத்திலையும் கொஞ்சம் பேரா இருந்தீங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்களுக்கு பிதாக்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தமும் கர்த்தர் தம்முடைய பலத்த கையினால் புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து பார்வோனின் கையிலிருந்து உங்களை மீட்டு கொண்டார். எங்கிருந்து? எகிப்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டார். நீங்க அடிமைத்தன வீட்டில் இருந்தீங்க, அங்கிருந்து உங்களை மீட்டு கொண்டார். எதுக்கு? அது எதுக்கோ படிச்சதை கூட மறந்துடுறீங்க பாருங்க. 6வது வசனத்துல அதை தான் படிச்சீங்க. என்ன படிச்சீங்க? கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி. அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தர் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவன் இப்போ நான் உங்களுக்கு இந்த செய்தியில் இன்னைக்கு செய்தியில் 4 கேள்வி தான் இந்த செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 4 கேள்வி. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இதுதான், இந்த வசனம் தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6வது வசனத்தை நம்ம படிச்சல, நீ யாரு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அது முதல்ல முக்கியம் தெரிஞ்சுக்கங்க. அது முக்கியமாக குறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். 2வது, பூமியில எல்லா இடத்திலும் இருக்கிற ஜனங்களிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவருக்கு சொந்தமா இருக்கும்படி, நீ சொந்தக்காரா இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம் கூட படிங்களேன். சங்கீதம் 78:67வது வசனம். அவருக்கு தமக்கு பிரியமான, அதாவது யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். யாரை தெரிஞ்சுக்கல, யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 135:4வது வசனம். யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தமக்காகவும் தமக்கு சொந்தமாகவும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்மளை தேவன் தெரிஞ்சுக்கிட்டார். நாமளா இங்கே வரல, இங்கே யாரும் நீங்களா வந்தவங்க கிடையாது. தேவன் உங்களை தாயின் கருவில் தெரிஞ்சுக்கிட்டார். ஏற்ற காலம் வந்த உடனே உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு தம் பக்கம் சேர்த்துக்கிட்டார். யாரும் தன்னிச்சையா எதாச்சமா பை ஆக்சிடெண்டா நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளாம ஒருத்தரும் இங்க வர முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க. 28வது வசனம்.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்புறம் பாருங்க 29, தம்முடைய குமாரன் எல்லா சகோதரருக்குள்ளவும் முதல் பேராய் இருக்கும்படிக்கு, கவனிக்கணும், யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் சாயலின்படி ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். அப்புறம் பாருங்க, யாரையெல்லாம் இயேசு முன்குறித்தாரோ அவர்களை எல்லாரையும் அழைத்திருக்கிறார். யாரையெல்லாம் இயேசு அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். யாரையெல்லாம் நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம இங்க வரல, தேவன் அவருக்கு சொந்தமா இருக்கும்படி உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, நாம அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம சொந்தமா இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோட உங்களை அன்பில், ஆண்டவருடைய ஆவியில், தேவ கிருபையில் எந்த அளவுக்கு நீங்கள் உறவாக இருக்கிறீங்க என்பதை உங்களுடைய ஆவி தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை, அது மாற்றமில்லை. உங்களை அழைத்தது உண்மை, அது மாற்றமில்லை. உங்களை நீதிமான ஆக்கினது உண்மை, அதில் மாற்றமில்லை. உங்களை உயர்த்தி வைத்ததும் உண்மை, அதுலேயும் மாற்றமில்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். யார் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். யாருக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு. மற்றவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் நீதியை எனக்கு காண்பீங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் நீதியை அவர் பார்த்தா போதும். அல்லேலூயா. அவர் பார்த்து என் பிரியமானவனே, என் பிரியமானவளே என்று சொன்னால் மட்டும் போதும். மற்ற யாரும் உங்களை பார்த்து வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை, தூத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. உங்களை உயர்த்தினாலும் சரி, தாழ்த்தணும். உயர்த்தும் போது, வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷப்படுறது, அதே ஆள் தூத்தும் போது வேதனைப்படுறது, அதெல்லாம் கிடையாது. உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதாக இருந்தால்தான் அதுக்கு நமக்கு மகிமையை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்மை தேவன் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சரி, எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா வேத வசனம் சொல்லுது பாருங்களேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களுக்கு இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் அவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு? நம்முடைய முன்னோர்கள் அவங்க செய்த நல்லது நிமித்தம், அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தது நிமித்தம், ஆண்டவர்கிட்ட அவங்க வைத்த பற்றுதல் நிமித்தம் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க தெரிந்து கொள்றதுக்கு முன்ன எப்படி இருந்தீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். அதையும் வசனம் சொல்லுது. 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமும் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க அப்படியே அங்கங்க ஒருத்தர் இருந்தீங்க. அங்கங்க ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு ஜாதியில, ஒவ்வொரு கோத்திரத்துல, ஒவ்வொரு கொடியில, ஒவ்வொரு பாஷையில அங்கங்க செதறி கிடந்தீங்க. உங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து
அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய அருமை, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம தேவன் தான் தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். யார் நிமித்தம் தெரிந்து கொண்டார்? நம்முடைய அப்பா, நம்முடைய முன்னோர்கள் செய்த நன்மையின் நிமித்தம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? அங்கங்கே ஜாதி ஜனத்துல, கொடியில, கோத்திரத்துல கடந்தோம். ஒவ்வொருவரையும் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாம் ஓகேங்க. என்ன செய்யறதுக்கு உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? அடுத்த கேள்வி இல்லை, என்ன செய்யணும்? நாங்கள் ஆண்டவரே எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களை அழைச்சது உண்மை, தெரிஞ்சது உண்மை, கூப்பிட்டு உட்கார வச்சது உண்மை, இந்த ஆலயத்தில் எங்களை தெரிந்து கொண்டது உண்மை, ரட்சித்தது உண்மை, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழறது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் என்ன செய்ய? பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவை அறிந்து இருந்தும் அவனுக்கு ஒரு வைராகியம் இருந்துச்சு. யூத மதம் தான் மதம். இவங்க புதுசாக கிறிஸ்துவ மதத்தை ஒன்று உருவாக்குறாங்க. அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அழிக்கிறதுக்காகவே உருவானவன் சவுல். உருவாகி எல்லா கிறிஸ்தவங்களையும், எல்லா கிறிஸ்துவ மக்களையும் அழிக்கிறது தான் அவன் வேலையாகவே இருந்தது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவங்களை அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறார். போகிற வழி கிட்ட போயிட்டாரு. போகிற வழியிலேயே ஒரு பெரிய வெளிச்சம், இப்போ சூரிய வெளிச்சத்தை விட இன்னும் அதிக வெளிச்சம் வந்து அவர் மேலே மின்னல் மாதிரி வந்து அடிச்சது. அலறி கீழே விழுந்தார். எழுந்திருக்கும் போது கண்ணு தெரியல. அவரை சந்திச்சது யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்போ சொல்றாரு, ஆண்டவர் கேட்குறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு கேட்டார். அவன் எப்போ துன்பப்படுத்துறான்? அவன் ஒன்றும் துன்பப்படுத்தலையே. அவன் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை தொடுகிறவன் ஆண்டவர் கண்ணை கொண்டுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறான்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமாக யாரு எழுந்தாலும் நீங்க ரியாக்ஷன் பண்ணவே வேணாம், ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நீங்க செய்தீங்கன்னா கொஞ்சமா செய்வீங்க, அவரு செய்தார்னா ரொம்ப பெருசா செய்வார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துடணும், விட்டுடணும். எப்படிங்க விடுறது? அவங்க அத்தனை வார்த்தை கேட்டாங்க, நான் எப்படி விடுறது? விட்டு பாரு, பெருசா நடக்கும். பேசிப்பாரு, சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா விட்டு தான் பார்க்கணும். அப்பதான் நம்ம தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சவுலுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது. என்ன பண்ணார்? விழுந்தவர் கண்ணு தெரியாம தடவுறாரு. ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே அவன் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிட்டான். ஆண்டவரே நீர் யார்? ஏன் அப்படி கேட்டான் தெரியுமா? ஒரே இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு ஒரே தெய்வம் தான், அது பிதாவாகிய தேவன், யெகோவாகிய தேவன், ஒரே தெய்வம் தான். இவன் ஏன் இன்னொரு தெய்வம் இருக்கிற மாதிரி கேட்டான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் நான் பிதாவாகிய தேவனை கும்பிடுறேன், அவருக்காக தான் இவ்வளோ வைராகியம் வச்சிருக்கிறேன். ஆனால் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய தேவன் நம்மை சந்தித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதான் அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அப்போதான் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படி சொன்ன உடனே சரண்டர் ஆகிட்டான். பாருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணுற ஜெபம், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் சொல்கிறத செய். அது ஜெபம் இல்லை, அது உன் ஆணவம். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படி கேட்டு பார்க்கணும். அதுதான், அவர் தான் எஜமா, நீ அவருடைய அடிமை. நீ என்ன பண்ற? அவருக்கு வேலை கொடுக்குற. ஆண்டவரே அவர்களை சந்தியும், இவர்களை சந்தியும், அவர்கள் கையை உடையும், இவர்களை கண்ணை நொல்லையாக்கும், இவர்கள் இப்படி ஆகட்டும், அவர்கள் அப்படி ஆகட்டும். நீ யார் யா? நீ ஆண்டவருக்கு கட்டளை போட்டுட்டு இருக்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்.
என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். காலை முதல் மாலை வரை, காலை முதல் மாலை வரை உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆண்டவரை தினம் நீங்க, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யட்டும் அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே நான் சொல்றேன் நீ செய். அது ஜெபம் இல்லை, அது நிச்சயம் ஜெபம் இல்லை. தினம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, ஐயசப்பா நான் என்னப்பா செய்யணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காந்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த நாள் பூரா ஆசீர்வாதமாக இருக்கும். நீ உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே சாணி தெளி, போய் கோலம் போடு, அப்புறம் வீட்டை பெருக்கு, அந்த குப்பையாளி குப்பையில் கொட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாள் பூரா உனக்கு நரகமாக தான் இருக்கும். ஆண்டவருக்கு கட்டளை போட நீ யார்? அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ. பவுல் அப்போஸ்தலன் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஒரே வார்த்தை ஃபுல் சரண்டர். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும்னு கேட்க கேட்க கேட்க, நீ செய்ய வேண்டியது சொல்ல சொல்ல சொல்ல, நீ செய்ய 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 உன் லைஃப்ல உயர்ந்த இடத்துல இருப்ப. அதை எவனாலையும் தள்ளிவிட முடியாது, யாராலையும் கீழே உன்னை தள்ள முடியாது. அந்த இடம் உன்னுடைய இடம். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற இடத்த நீ போய் சேரணும்னா, ஆண்டவரே இதை செய்யின்னு சொல்லாம, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்னா, தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ இன்னைக்கு நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னை அவருக்கு சொந்த ஜனமாக, நாம பரிசுத்த ஜனம், அவர் நமக்கு சொந்தமாய், அவருக்கு நாம் சொந்தமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டது உண்மை. எப்படி நம்முடைய முன்னோர்கள் நிமித்தம் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். இப்படி தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை அழைத்து அவருடைய பரிசுத்த புண்ணியத்திலே நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். நான் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல கவனிங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா? இப்போ நம்மை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டார்? உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? என்ன எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? அதை நாம செய்யறோமா? இதான் கேள்வி. அதாவது உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, அதை நாம செய்யறோமா? அதுதான் கேள்வி. என்ன நான் சொல்லுவேன், ஏன்னா என்ன ஆண்டவர் 20 வயசுல என்ன தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு 42 வருஷம் முடிஞ்சிச்சு. 42 வருஷமா ஆண்டவர் சொல்றத மட்டும், அவர் சொல்றத செய்யும்படியாய் என்ன வச்சார். அதை செய்துக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயும் பிசிறு தட்டாம அவர் சொல்ற மாதிரி மாத்திரம் செய்து கொண்டு இதுவரை வர கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ நீங்க செய்றீங்களா அப்படின்னா அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னா, அப்ப பாருங்களேன் அந்த வசனம், 5வது வசனம். அவனும் அவன் குமாரனும் எல்லா நாளும், என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையோட வெள்ளிக்கிழமை, இல்லை மாசத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லை, எல்லா நாளும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்ய வேண்டும்.
ரல்லியா சொல்லாமா? எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி? எல்லாம் டெய்லி டெய்லி நீ என்ன செய்யணும்னா கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் உன்னை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு டெய்லி தினந்தோறும் 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 ஜபம் பண்ணணும், ஆராதனை செய்யணும். இப்போ நம்முடைய முன்னோர்கள் பார்த்துங்களேன், தானியேல் ஒரு நாளைக்கு 5 முறை 3 முறை 5 முறை, தாவீது ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் பண்ணார். இவருக்கு வேற வேலையே கிடையாது. இதுதான் வேலையானா? இல்லைங்க, அரசாங்க பொறுப்பு இருந்துச்சு அவனுக்கு. ராஜாவா இருந்தான். ராஜாவா இருந்து கூட அந்த ஆராதனைய பண்ணாம இருந்ததே இல்லை. ஆடு மேய்க்கும் போதும் அவன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தான். அரசனா மாறின போதும் அவன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தான். அவன் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்காகத்தான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார் என்று அறிந்து அவன் தினந்தோறும் நம்முடைய தேவனை, ஆண்டவரை, கர்த்தரை ஆராதனை செய்தான். அல்லேலூயா. நாம என்ன செய்யறோமா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை எங்க இருக்குதுன்னே தேடுற வேண்டியதாக இருக்கு. சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சில பேர் உயிரே பைபிள் தான். அதை நான் பார்த்துருக்கிறேன். உயிரே பைபிள் வச்சுருக்காங்க. அதை நான் பாராட்டக்கூடிய விஷயம். பாட்டு பாடுறது உயிராக வச்சுருக்காங்க. நம்ம சபையில் எல்லாரும் நல்லா பாடக்கூடியவங்க இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுனால தான் பாட முடிஞ்சுது. வாய்ப்பு இல்லைன்னா பாடவே முடியாது. திடீர்னு பாட சொன்னாலாம் பாட முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. நல்லா பாடுறீங்க, நல்ல வேதம் வாசிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க. இது எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போது எது மைனஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கணும். தினந்தோறும் கர்த்தரை முன்னிட்டு ஆராதனை செய்கிறீங்கன்னா அதுவும் ப்ளஸ் தான். இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன பாருங்களேன். 99% ப்ளஸ்ஸுங்க. ஒரே ஒரு சதம் மைனஸ் போட்டு பாருங்க, மொத்தம் மைனஸ் ஆகிடும். இவ்வளோ தூரம் பாடுபட்டு ஒன்றுத்தில் நீ விட்டன்னு சொன்னால் முழுசும் போயிடும். அந்த இவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா இந்த சறுக்கு மரம்லாம் ஏறுவாங்க. ஏறி கிட்ட அந்த பரிசை பிடிக்கிற நேரம் இங்கேருந்து தண்ணியை ஊற்றி விடுவாங்க. அதில் நல்ல இந்த எண்ணெய், விளக்கெண்ணெய் போட்டு சேரை போட்டு பூசி வளவழன்னு இருக்கும். ஏறவே முடியாது, ஒரு அடி கூட ஏற முடியாது. அப்படியும் மிச்சி மீறி ஏறி கிட்ட போயிட்டாங்க ஒரு ஆள். இங்கேருந்து புஷ்குன்னு தண்ணி விட்டான். இவன் அங்கேருந்து வழுக்கினே இங்கே வந்துட்டான். கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன இமை விட்டிங்கன்னா கூட டோட்டலாக கீழே வந்துடுவீங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? தினம் கர்த்தரை, அவருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்ய வேண்டும். அது பக்தன் என்ன பாடுவ? ஒரு பக்த அழகாக பாடு, ஆராதனை ஆராதனை ஆவியானவர்க்கு ஆராதனை ஆராதனை ஆசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்கிறீர். ஆராதனை ஆராதனை ஆவி அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. சரி, உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டார்?
நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டெய்லி கர்த்தரை ஆராதனை செய்ய, அனுதினம் கர்த்தரை ஆராதனை செய்ய. அப்படி இப்போ கணக்கு பண்ணி பாருங்க. இந்த வாரத்தில் எத்தனை நாள் ஆராதனை பண்ணியிருக்கீங்க? 7 நாளும். எல்லாரும் எல்லாரும். ஒரு சில கையில் எழும்பலையே. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை நம்ம செய்யலை. என்ன எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? அந்த வேலையை நான் செய்யலை. என்ன, ஆரம்ப நாட்களில் நான் ரட்சிக்கப்படும் போது எங்களுக்கு முன்ன கிறிஸ்தவங்களே கிடையாது. எங்கள் ஊர்லேயும் கிறிஸ்தவங்க கிடையாது. நான் ஒரு ஆள், நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர், அவங்க தான் கிறிஸ்டின். சர்ச்சைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் பாஸ்டர் வருவார். எங்களை வழி நடத்துனது யார் அப்போ அப்படின்னா ஆண்டவர் தான். ஜெபம் பண்ணுறது எப்படி, பாட்டு படிக்கிறது எப்படி, டெய்லி பண்ணணுமா, வாரத்துக்கு ஒரு முறை பண்ணணுமா, கற்றுக் கொடுத்தது பூரா ஆண்டவர் தான். ஆண்டவர் எங்களை வழி நடத்தினதுனால தான் இப்போ நாங்கள் உங்கள் முன்னே நிற்கிறோம். அது காரணம் என்னன்னு சொன்னால், தேவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு? அவர் நம்மை ஆதியிலே, ஆரம்பத்தில், தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஏற்ற காலம் வந்தபோது அவருடைய சமூகத்தில் வந்து நாம் நிற்கும்படி வைத்திருக்கிறார். எதுக்குப்பா என்ன அழைச்சிங்க அப்படின்னு கேட்டா, எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படிக்கு நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் உன்னையே தெரிந்து கொண்டார். உங்க 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 ஊர்ல, உங்க கோத்திரத்தில், உங்க அப்பா வம்சத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? உங்க அப்பா வம்சத்தில், உங்க அப்பா அண்ணன் தம்பி ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்க அப்பா பிள்ளைங்க, அப்பாவுக்கு பிள்ளைங்க, உங்கள் அப்பாவுக்கு அழைக்கிற 4 அண்ணன் தம்பி பிள்ளைங்க, அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 2, 3, 4 அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேருக்கு 4 வச்சுக்கோங்களேன். 4 நாள் 16. 16. இவங்க ஒரு 4, 16 நாளும் 20. அவங்க மனைவி ஒரு 4, 24, ஒரு 25 பேர். இந்த 25 பேரில் நான் இவங்களை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் கணக்கு. இந்த 25 பேரில் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர்? அதுதான் ஆச்சரியம், அதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? அது தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எப்படி, எதுக்காக? அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி. இவ்வளோ பேர் இருக்காங்களங்க. ஒரு குடும்பம், ஒரே குடும்பம், தாத்தா பிள்ளைங்க 4 பேர், அவங்க 4 மனைவி, அவங்க 4 பேருக்கும் 4 பிள்ளைங்க, மொத்தம் 25 பேர். 25 பேரில் எத்தனை பேரை தேவன் தெரிந்து கொண்டார்? கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை மட்டும் இல்லை, அப்படியே 2-3 பேர். 25 பேர் தெரிஞ்சுக்கிட்டாரா? 25 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? 25 பேர் தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? இல்லை. தேவன் உன்னை தெரிந்து கொண்டது உண்மை. எதற்கென்றால் ஆராதனை செய்யும்படி. அதை சரியா செய்யி. தேவன் உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை மேன்மைப்படுத்த வல்லவர், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அவர் தெரிந்து கொண்டதை நீ சிறப்பா செய்யணும். என்ன செய்ய சொன்னாரு? அவருடைய நாமத்தை முன்னிட்டு டெய்லி ஆராதனை செய்யணும். ஓகேவா? அடுத்தது 2வது 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரே ஒரு வசனம். 2வது வசனம் 15:2. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான்.
வரலிலே சொல்லமா. இப்ப ரெண்டாவது, தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டார்? பணிவிடை செய்வதற்காக. ஒரு பாதி பதில் கரெக்ட். என்னன்னு சொன்னா அந்த பாருங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் எல்லா நாளும் அவருக்கு வேலை செய்யவும் பணிவிடை செய்யவும் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, முதல் பாத்தீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்த்தோம், டெய்லி ஆராதனை செய்யறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டியை சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டி, பைபிள் சுமக்கிறீங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக பைபிள்லாம் வெளியில் தும்ப மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, எங்கே போனாலும் ஒரு பேக் மாட்டிருப்பாங்க, அந்த பேக்குள்ள ஒரு பைபிள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பைபிளை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பைபிளை நீ மறைச்சினா ஆண்டவர் உன்னை மறைச்சிடுவார். பைபிளை நீ காட்டுனா உன்னை ஆண்டவர் தூக்கி காட்டுவார். அல்லேலூயா. இப்போ இன்னத்துக்கு ரெண்டாவது, ஆண்டவரே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, தேவனுடைய பெட்டியை சுமக்கணும், தேவனுடைய வேதத்தை நீ சுமக்கணும், தேவனுடைய வேதத்தை உன் தலைமையில வச்சு சுமக்கணும். அப்படி சுமக்கிறதுக்காகவும் என் வேலையை செய்யறதுக்காகவும் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. என்ன வேலை செய்றீங்க? பாஸ்டர் அந்த ஊழியம் செய்யணுமா? இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து டெய்லி இயேசு உன்னை, ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சு, இயேசு உன்னை நேசிக்கிறார், கோமா மாசி இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னத ஒரு சின்ன முதல்ல ஒரு ஸ்மைல் போடுங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சின்ன ஸ்மைல் போடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார். இதனால தான் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஆமேன். நான் அதனால் தான் சந்தோஷமா இருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் அதனால் தான் சந்தோஷமா இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் என்றைக்கோ நாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருப்போம். இப்ப நாம் உயிரோடு இருப்பது, நான் நிற்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப ரெண்டாவது நான் என்ன செய்யணும்னா, டெய்லி எங்கே போனாலும் வேதத்தை சுமக்கணும். வீட்டில் இருந்தால் எப்படிங்க சுமக்கிறது? படிக்கணும். வீட்டில் இருந்தால் படிக்கணும், வெளியே போனால் சுமக்கணும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவருடைய பணியை செய்யணும். பணி செய்யறது பக்கத்தில் சுவிசேஷம் சொல்கிறது பணி தான். அடுத்தது, இந்த ஆலயத்தில் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, இந்த ஆலயத்தில் ஒரு சின்ன துரும்பை எடுத்து நீங்கள் வெளியே போட்டாலோ, வெளியே இருக்கிற ஒரு பொருள் எடுத்து உள்ளே வச்சாலோ அதுவும் வேலைதான், பணிவிடைதான், வேலைதான், ஊழியம்தான். அல்லேலூயா. அதுதான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லுவேன். எல்லாரும் நின்று சர்ச்சை சுத்தம் பண்ணுங்க, பணிவிடை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு. அது கட்டாயமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அது நீங்களே செய்யணும். நான் சொல்லி செய்யறது இல்லை, நீங்களே செய்ய வேண்டிய வேலை. யாருக்கு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டபடியால் அவருக்காக இதை நாம் செய்ய வேண்டும். இது அவருடைய ஆலயம். கர்த்தர் நமக்கு இந்த ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். இது ஒன்று, நான் அங்கேருந்து உத்தரமேரிலேருந்து வரும்போது அவ்வளோ பணம் எடுத்து வந்துலாம் கட்டலை, வெறும் கையெடுத்தான் வந்தேன். ஆண்டவர் அற்புதமாக இந்த இடத்தையும் இந்த கட்டடத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது முழுக்க முழுக்க தேவ கிருபை. அல்லேலூயா. அப்படியானா இது நம்முடைய ஆலயம், இதில் பணிவிடை செய்ய வேண்டியது நம்முடைய அத்தியாவசியமான கடமையாய் இருக்கிறது. அவசியமான கடமையாய் இருக்கிறது. இரண்டாவதாக, மூன்றாவதாக, நாளாகமம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா. அடுத்தது, நம்ம தேவனுடைய பிள்ளைங்களுக்கு முன்ன தேவன் நம்மை ராஜாவாக உயர்த்தி வைக்கிறார். அடுத்தது எப்படி அப்படின்னா, இஸ்ரவேல்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஓகே தானா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அவர்கள் மேலும் என்றைக்கும் அதிகாரம் செய்யும்படியான ராஜாவாக உங்களை அவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும், வேதத்தை சுமக்கணும், பணிவிடை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்கும்படிக்கு, அதுக்கப்புறமா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முதல்ல உங்க தகப்பனை தெரிந்து கொண்டார், தகப்பன் வீட்டாரை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் தகப்பன் குமாரரையும் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். அல்லேலூயா. என் கூட பிறந்தவங்க 7 பேர், 8 பேர். அதில் 2 பேர் இல்லை, இப்போ 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேரும் அவங்க என்னதான் பெரிய ஆளாக தங்களை காட்டிக்கினாலும் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னே என்னை தான் உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. ஆனால் ஆரம்ப காலங்களில் நாங்கள் சில சின்ன பிள்ளைகளாக இருக்க காலங்களில் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இன்னும் மறக்கலை. என் எல்லா புள்ளியும் போயிச்சிரும், இவன் தான் எப்படி பழைப்பானோன்னு சொன்னார். உங்கள் பிள்ளைங்களை பார்த்து அது மாதிரி சொல்லாதீங்க தயவுசெய்து. பிள்ளைங்க எதற்கு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் ஒரே ஒருத்தர் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். தலைமையில் கை வச்சு கர்த்தர் பார்த்துக்குவார். இதை சொல்லுங்க. எப்படி பிழைக்க போதோ, என்ன பண்ண போதோ தெரியலையே, ஒன்றும் அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. உனக்கு இருக்கா? அதுக்கு இல்லைன்னா அப்போ உனக்கும் தானே இல்லை. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். நான் உடனே ஒன்று உங்களிடம் கேட்டுக்கிறேன், அன்பாக கேட்டுக்கிறேன். பிள்ளைங்களை பார்த்து இது என்ன பண்ண போதோ அப்படின்னா உருப்படாதுன்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிற வார்த்தை. அதாவது மனசில் நினச்சிங்கன்னா இப்படி சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை முன்னிட்டு சொல்கிறேன். நீ ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைன்னா உங்கள் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டார். உங்கள் பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டது உண்மையானால் உங்கள் கண்களுக்கு முன்பாக உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் எங்கள் அப்பா மாதிரி தான் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? என் பிள்ளை அத்தனை புள்ளியும் போயிச்சிடும். யாரை ஒருத்தரை மென்ஷன் பண்ணி பிழைக்காதுன்னு சொல்கிறீங்களோ ஆண்டவர் அவங்கள பிழைக்க வச்சிருவார், மிச்சங்களெல்லாம் கஷ்டப்பட வச்சிருவார். அப்படி தான் பண்ணிட்டார் ஆண்டவர். என்னை பார்த்து பிழைக்க மாட்டான்னு சொன்னார், நான் பிழைச்சிட்டேன். இன்னும் எங்கள் தம்பிங்கெல்லாம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? யாரை ஒருத்தரை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க எப்படிங்க நம்புவாங்க? உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. என் பையன் நல்லா படிப்பான், என் பொண்ணு செம்மையாக படிப்பா, அவள் ரொம்ப அருமையாக படிக்கிறவ, அவள் ரொம்ப அறிவாளி, ஞானி, சொல்லுங்க. அந்த வார்த்தை அவர்களுக்கு ப்ளஸ்ஸாய் அமையும். அந்த வார்த்தை, உங்களுடைய வார்த்தை, உங்கள் பெற்றோருடைய வார்த்தை அவங்க மேலே ஆசீர்வாதமாய் வந்து அமையும். நான் உங்களுக்கு தெரியும்ல, நான் மேரேஜ் ரிஜிஸ்டர், திருமணத்தை பதிவு செய்கிற பதிவாளர். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கார்ல, அவர் ரிஜிஸ்டர் பண்ணால் எப்படி செல்லுமோ அதே பவர் உள்ள ஒரு ரிஜிஸ்டர் நான். இப்போ நான் என்ன ரிஜிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்ன பண்ணுவேன்னா, கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, இந்த தாலி எடுத்து கொடுக்குறது, மாலை எடுத்து கொடுக்குறதுலாம் நான் தான் பண்ணணும். பொதுவாக அந்த ரிஜிஸ்டர் தான் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுங்க, வாப்பா பையன், அப்பா நீயா? ஆமாம் ஐயா, நீயும் பொண்டாட்டியும் இந்த தாலியை எடுத்து மனசார வாழ்த்து உன் பிள்ளை கட்ட கொடு அப்படின்னு ஒருத்தர் அப்படி தான் சொன்னேன். அவங்க பொதுவாக பாஸ்டருக்கு தான் செய்யணும் அந்த வேலையை. பாஸ்டர் தான் செய்வாங்க, பொதுவாகவே பாஸ்டர் தான் செய்யணும்.
நான் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி கொஞ்சம் யோசித்து செய்தேன். தொப்புக்கணும் 2 பேரும் காலில் விழுந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரம். அப்போ அவங்க மனசில் என்ன இருந்திருக்கு, என் பிள்ளைக்கு நான் மனசார எடுத்து கொடுக்கணும், நான் மனசார செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சு. அது எப்படி எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார்னு தெரியல. நான் செஞ்ச உடனே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணியும் முழுக்க அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டாங்க. எனக்கு பயமாக போச்சு. அது ஏன்னா காலில் விழுகிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் கிடையாது. எனக்கு பயமாக போச்சு. ஆண்டவரே மன்னியும்னு சொல்லிட்டேன் உடனே. ஏன்னா அந்த மகிமையை நான் ஏற்றுக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமை, அதை நான் ஏற்றுக்கக்கூடாது. அதனால் ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லிட்டேன். அதனால் அந்த 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 பழிக்கு நான் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த பெற்றோருக்கு தான் தெரியும் நான் பிள்ளைங்களுக்கு மனசார என்ன செய்யணும். உங்களுக்கு அந்த இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, நல்லா ப்ளஸ் பண்ணுங்க. என் பிள்ளை சாதிப்பான்னு சொல்லுங்க, என் மகன் சாதிப்பான்னு சொல்லுங்க, என் மகன் சாதிப்பான்னு சொல்லுங்க. அப்போ அவங்க சாதிச்சு உன் முன்ன வந்து நிற்கும் போது உன் கண்ணிலேருந்து தண்ணி வரும். அது துக்கத்தினால் வர்ற தண்ணீர் இல்லை, ஆனந்தத்தினால் வர்ற கண்ணீர். அல்லேலூயா. நீங்கள் எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. எப்போனாவது அந்த அவங்க அதாவது மனமடி உண்டாக்குற மாதிரி, டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எப்போவாவது பேசணும்னு கேட்டு பாருங்க. பார்த்துக்கலாம், விடு, முடியும், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார், தைரியமாக செய் அப்படின்னு, உடனே செய் அப்படின்னு. காரணம் தெரியுமா, என் தைரியத்தில் சொல்கிறது கிடையாது, அவர் தைரியத்தில் சொல்லணும். அப்போ நீங்கள் யார் தைரியத்தில் சொல்லணும்? அவர் தைரியம்தான். அவர் தான் நமக்கு தலை. வேற யாரையும் தலையாக வச்சிங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க. இப்போ ஒரு முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களை தேவன் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தலையாய் நிறுத்தணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைங்களை நீங்கள் எப்பவுமே, சில பேர் 2 பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க, 2 பேருக்கு இப்போ இது வந்து இயல்பாக போச்சு 2 பிள்ளைங்கன்றது. இன்னும் வரப்போகிறதுல ஒரு பிள்ளைங்களோடு நிறுத்திக்கிறாங்க. இன்னும் போகிற போக்கில் பிள்ளைங்களே இல்லாதவங்க, இவங்களை எடுத்து புதைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத போகிறாங்க. பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ண, நீங்கள் யாரு? அபார்ஷன் பண்ணுறது, வர்றதுக்கு பெக்காத ஏற்றுக்கிறதுக்கு, பெருக்காமையை தடுத்துக்கிறது, நீங்கள் யார் அதை செய்யறதுக்கு? அது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். அதை தடை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. நீ யாராக இருந்தாலும் சரி, என் மேலே கோச்சிக்கினாலும் சரி, அதை தடை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. அது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். அல்லேலூயா. என்ன கேட்டிங்கன்னா 3க்கு மேலே பெற்றுக்குங்க, 3க்கு கீழே மட்டும் பெற்றுறாதீங்க அப்படின்னுவேன். 3க்கு மேலே நீங்கள் எத்தனை வேணாலும் பெற்றுக்குங்க, தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னு சொன்னால், நாளைக்கு அதுதான் நம்முடைய சுதந்திரம். சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்து புதைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத இருப்பாங்க. இதுக்கே வாழும்போது ஜாலியாக இருக்கணுமா, கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணுமா, அதுக்கு என்னடா குழந்தைக்கு என்ன ஒன்று தடை பண்ணுது இல்லையா? அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் நம்முடைய ஜனத்தில் கோத்திரத்தில் அவங்க நாம் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் அனைத்தின் மேலும் ராஜாவா இருக்கணும்னா, நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு முழுமையாய் பிரியம் உள்ளவர்களாக இருக்க. வசனத்தின் முடிவில் பாருங்களேன், ராஜாவாக என் தகப்பனுடைய குமாரருக்குள்ளே என் மேல் என் பிரியம் வைத்தார். தேவன் என் மேல் பிரியம் வைத்தார். அது தாங்க முக்கியம். நாம் எங்கெங்குமே எது மேலேயோ பிரியம் வைக்கிறோம், கண்டது மேலே பிரியம் வைக்கிறோம், கடைசியில் மூஞ்சில் சாணி பூசின்னு வந்துடுறோம். ஆனால் நீ தேவன் மேலே பிரியம் வச்சு பாருங்களேன். பக்தன் பெர்க்மன்ஸ், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான
ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமான எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அல்லேலூயா. அடுத்தது நாலாவது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். வரல சொல்லிடலாமா? இப்போ கவனமாக கவனிக்க வேண்டியது 4வது, நாம நம்ம வாயால சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம அது ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். எப்படி சொன்னீங்க? சுவிசேஷம் போய் எப்படி இருந்ததுன்னு தான் கேள்வி. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா அதான் சொல்லுவீங்க. ஏன்னா அதுதானே நம்மளுடைய மந்திரமே. அதை தான் சொல்லியிருப்பீங்க. அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் முக்கியம். அப்போ பேதுரு பாருங்களேன், இந்த வார்த்தை சொல்றாரு, மிகுந்த தர்க்கங்கள். நிறைய பேர் அங்கே என்ன பண்ணாங்க, நிறைய எதிர்ப்புகள் சொன்னாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் என்ன அதை பற்றி சொல்கிறீங்க, ஏன் அதை சொல்கிறீங்க, ஏன் அதை பண்ணுறீங்க, ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசுவை அறியாத மக்கள், புறஜாதினா அது ஒரு ஜாதி நினச்சிக்காதீங்க, இயேசுவை அறியாத மக்கள், இவங்க கிட்ட போய் நீங்க என்ன பண்ணணுமா, என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ 4வது உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, நீங்க பெற்ற இன்பத்தை போட்டு புதைச்சி வைக்கிறதுக்காக இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக. அல்லேலூயா. தர்க்கங்கள் வரதான் செய்யும். ஏம்மா நீங்க சொல்ற, ஏப்பா இங்க சொல்ற, அங்க போய் சொல்லு. சில பேர் சொல்லுவாங்க காலனியில் போய் சொல்லணும். என்னமோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த மக்கள் தான் இயேசுக்கு பரலோகத்துக்கு சொந்தக்காரன். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. என்னை அதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டார், உங்களை தேவன் அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதுவரை எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணுங்க. இல்லை வாய்ப்பே கிடைக்கல, வாய்ப்பை ஏற்படுத்தி சொல்லணுங்க. அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போதுனா ஒரு 4 பேர் பேசியிருக்கும் போது நடுவில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சொல்கிறது தான் வாய்ப்பை ஏற்படுத்துறது. வாய்ப்பே கிடைக்கல எப்படி சொல்கிறது? நீங்களா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். போய் நீ உங்கள் குடும்பம் இல்லை ஒரு 2-3 பேர் போய், ஒரு 2 பேர், ஒருத்தராக போகாதீங்க, 2 பேர் 3 பேர் போய் ஒரே ஒரு 10 பேரை பார்த்து ரோட்டில் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து ட்ராக்ஸை கொடுத்து என்னதுன்னு கேட்பாங்க. அந்த ட்ராக்ஸை முன்னாடியே படித்து வச்சுக்கணும். அப்போ அந்த ட்ராக்ஸில் இருக்கிற கதையை அப்படியே சாதாரணமாக கதை மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். அவங்க இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். எதுக்கு இதை சொல்ல வரேன்? அது என்னை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம். 4வதாக என்னை அவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம். முதல்ல என்ன நோக்கம்? ஆராதனை செய்யறதுக்காக. 2வது வேதத்தை சுமக்கிறதுக்கும் பணிவிடை செய்யறதுக்கும். 3வது என்னை உயர்த்தி வைக்க. நான் உயர்த்தி வைக்கப்படணும்னா நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். 4வது
சுவிசேஷம் உங்க வாயால சொல்லணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஆலயமும் இந்த இடமும் ஜார்ஜி ஐயா கமலம்மாள் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இது நான் வாங்கினது கிடையாது. என் சொத்து பணமோ என் பணமோ கிடையாது. இது முழுக்க அவங்க பணம் தான். நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன துட்டு செலவு பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். முழுக்க அவங்க பணம் தான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து முதல்ல இந்த இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு வாடகை அவங்க தான் கொடுத்தாங்க, 300 ரூபா மாதம். நல்ல ஜபராஜிட்டு போய் அவங்க அறிமுகப்படுத்தி சொன்னார், இந்த பையன் நல்லா ஊழியம் செய்கிறான், வீட்டு வாடகை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஊருக்கு வந்த புதுசில். அப்போ அந்த வீட்டு வாடகை 300 ரூபா, வீட்டு வாடகை மட்டும் எனக்கு கிடச்சிது. அவங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, மாதம் 300 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த 300 ரூபா தான் வீட்டு வாடகை, போக்குவரத்து செலவு எல்லாமே அதில் தான். வந்து இப்படியே போயிட்டு இருந்தது காலம். ஒரு நாள் போயிட்டு அவங்க வீட்டு வாடகை வாங்கிட்டு போகிறேன். போயிட்டு அவங்கள போய் உட்காந்து பேசிட்டேன். அப்போ கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. விஷயத்தை சொன்னாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ரொம்ப நாள் இழுபறியில் இருந்த பிரச்சனை நான் ஜெபம் பண்ண போய் அந்த பிரச்சனை ஒரு வாரத்துக்குள்ளவே முடிஞ்சு போச்சு. முடியவே முடியாது, தீரவே தீராது அப்படின்னு நினச்ச பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் போகிறேன். போன உடனே என்னை சிரித்த முகத்தோடு வர, அதுக்கு அந்த மாதம் போகும்போது, முன் மாதம் போகும்போது வேதனையோடு துக்கத்தோடு பார்த்து வாங்க அப்படின்னாங்க. எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உட்காந்து தானே வாங்கன்னு கூப்பிடுவாங்க, என்ன எழுந்து நின்று வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே தோணலை. திடீர்னு யாரும் சொல்லிக்கிளி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, டப்புன்னு என்ன ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு எதனா விருப்பம்னா சர்ச்சுக்கு மட்டும் ஒரு இடம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி வந்தது தான் இந்த இடம். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வேறு என்ன வேணும்னாங்க, கட்டடம் ஒன்று கட்டி கொடுங்க அப்படி தான் அந்த கட்டடம். அப்படி வந்தது தான் இது. வேறு யாரும் வெளிநாட்டு பணமோ உள்நாட்டு பணமோ வேறு யாரோ அப்படியோ இப்படியோ, அந்த ஒரே குடும்பம் சென்னையிலிருந்து அவங்க ஜபத்தை கர்த்தர் கேட்டதினாலே அவங்க செய்த முயற்சி தான் இந்த இடம். அவங்க பாராட்டின கிருபை தான் இந்த இடம். கர்த்தர் பாராட்டின கிருபை தான் இந்த இடம். அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கா உட்கார விழுந்தது. நான் போய் ஜெபம் பண்ண, கர்த்தரை அற்புதம் செய்தார், அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணதுனால இல்லை, இந்த இடத்துல ஒரு ஆலயம் வேணுங்கிறதுக்காக ஆண்டவர் செய்த அதிசயம் தான் இது. அல்லேலூயா. 4வது என்ன பண்ணணும், எதுக்காக தெரிந்து கொண்டாரு? சுவிசேஷம் சொல்லும்படியாக, அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 5வதாக அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளவுதானா? எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும்ல. சரி கவனிங்களேன், இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களுடைய தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும், நீதிபரராகிய கர்த்தரை தரிசிக்கவும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்கவும் அவர் இன்றைக்கு உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? அந்த வசனத்திலிருந்து வாங்க. தேவனுடைய திரு உள்ளத்தை அறியணும். முதல்ல அவர் உள்ளத்தை அறியணும். ஒரு பக்தவன், இதய துடிப்பை அறிந்து கொள்ள பாக்கியம் தாரும், அதுதான் அந்த வசனம். திரு உள்ளத்தை அறியவும். அது பெர்க்மன்ஸ் அழகா பாட்டார். என்னன்னு, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். அவர் சொல்லிட்டார் பாருங்க, எப்பவே முன்னவே சொல்லிட்டாரு. முதல்ல நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு எதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார்னா, அவர் இதயத்தை, அவருடைய திரு உள்ளத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்.
ரெண்டாவது, ஆண்டவரை நீங்க தரிசிக்க வேண்டும், பார்க்கணும். மூணாவது, அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை, திருவாய் மொழியை கேட்கணும். இந்த 3 விஷயத்தை நல்லா பாருங்க. ஒன்று, அவர் உள்ளத்தை அறியணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க உள்ளமே அறிய முடியாது. எப்படி மற்றவங்கள? ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பெரிய கம்ப சூஸ்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவை நீ நேசித்தா அவர் உன்னை நேசிப்பார். நீங்கள் அவர் கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் அவரை அறிஞ்சிக்குவார், அவரை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே முழுசு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு காட்டு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சாவே நீ யாருன்னு தெரியும். ஏன்னா 2 பேரும் இருதயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊற்றி பழகிக்குவாங்க. 2 பேரும் உள்ளத்தை ஒன்று ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுதான் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய நண்பர்களாக மாறாவிட்டால், சிநேகிதர்களாக மாறாவிட்டால், அவர் உள்ளத்தை, திருவுள்ளத்தை அறிய முடியாது. அவர் திருவுள்ளத்தை அறியணும்னா நீங்கள் அவரை சிநேகிதராக மாற வேண்டும். ரெண்டாவது, நீதிபரரை தரிசிக்க வேண்டும், பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். முடியுமா? ஆண்டவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா, முடியாதா? பார்த்தீங்களா? இந்த கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் முதல்ல முடியும்னு சொல்லியிருக்க மாட்டேன். முடியும். ஏன்னா பேதுரு, அந்த பழைய ஏற்பாட்டு காலை விட்டுருங்க, பேதுரு, யோவான், இயேசு அந்த ஒலிவு மலையில் நின்னாரு, மறுரூபம் ஆனாரு, மோசை எலியாவும் பேசுறதா பார்த்தாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, இவர் தேவகுமாரன் தான். இவர் ஆண்டவர் உடனே சொல்றான், ஆண்டவரை உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரம், இங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்றான். அவர் சொன்னாரு, என்ன தெரியுமா? அந்த மேகம் ஒன்று இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் முக்கியம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவரை சொப்பனத்திலேயாவது கண்டீங்களா? அப்படின்னா காணலைன்னா தயவு செய்து கேளுங்க, கொடுப்பார் ஆண்டவர். மோசே ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே என்னை கொண்டு அற்புதம் செய்தீர், நான் உன்னுடைய சமூகத்தை உன்னை பார்க்கணும்னு கேட்பான். ஆண்டவர் சொல்லாரு, என்னை பார்த்தா நீ செத்து போயிடுவே, என் சமூகத்தை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல ஒரு கண்மலையில் அவனை வச்சு கரத்தால் மூடி அவர் கடந்து போன பிறகு அவர் சமூகத்தை பார்க்கும்படியான கிருபையை மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். அப்போ உனக்கு எனக்கு அந்த தரிசனத்தை கொடுப்பாரா? அவரை பார்க்க முடியுமானா முடியும். நீ கேட்கல, கேட்டுப்பாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டு கேட்டு வாங்கி கொள்ளுங்க. மூணாவது, நீங்க செய்ய வேண்டியது திருவாய் மொழியை கேட்கணும். பேசுங்க, பேசும் பாட்டு படும், பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை என்ன பாடுறாரு, நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க பேசுங்க. என்ன பேசணும்? ஆண்டவா உமக்கு பிரியமானதை என் கூட பேசுங்கன்றார். அப்போ உங்களுக்குள்ள என்ன வேணும்னா, நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்க பாட்டுன்னு எப்போ பார்த்தாலும் நீங்களே பேசத்தை விட்டுட்டு அமைதியா ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டோ உக்காந்தோ நீங்க ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்கன்னு இந்த அமைதியான தியானத்துக்கு போகும்போதே ஆண்டவர் பேசுற அந்த குரலை கேட்க உங்களால முடியும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு மந்திரவாதி, அவர் என்ன பண்ணாரு, அவர் பேர் சொன்னவே மந்திரம் பண்ணி ஆளை தூக்கிடுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரவாதி. ரொம்ப ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அவருக்கு சாக போற நிலைமை வந்துடுச்சு, சாக போறாரு. உடனே தப்பிக்க எத்தனையோ கடவுள், இருக்கிற கடவுள்லாம், உலகத்தில் இருக்கிற கடவுள்லாம் கும்பிட்டு பார்த்தாரு, ஒன்றும் வரல. அப்புறம் ஒரு தனி அறையில் போய் உட்காந்து சொல்றாரு, இந்த உலகத்தில் கடவுள்ன்றது ஒன்று இல்லையா, சக்திங்கிறது ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். திடீர்னு அந்த அறை வெளிச்சமாகி சிலுவை மாத்திரம் தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து ஒரு சத்தம் வந்திருக்கு, நீ தேடுற இயேசு நான் தான், கடவுள் நான் தான் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லை, எங்களுக்கு 1000 கடவுள் இருக்காங்க,
அவங்கெல்லாம் வரலையே அப்படின்னா, அவங்களாம் கடவுளாக இருந்தால் வந்திருப்பாங்க, அவங்க தான் கடவுள்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு இருக்கிற வியாதியை நீக்கும் அப்படின்னு சொன்னோம். நான் வந்த உடனே நீக்கிட்டேனே அப்படின்னா, அப்போ தான் தொட்டு பார்த்தா அந்த இதய துடிப்பு நுரையீரலில் ஒன்று அவுட் ஆச்சு. டாக்டர் செத்துருவேன்னு சொன்ன ஆள் தொட்டு பார்க்குறாரு, அமுக்கி பார்க்குறாரு, குச்சி பார்க்குறாரு, எகிரி பார்க்குறாரு. தேவனோட பேசினா எல்லா நன்மைகளும் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. நீ ஒன்று செய்ய வேண்டியது, அவர் உள்ளத்தை அறியணும், அவரை தரிசிக்கணும், அவர் கூட பேசணும். அவர் பேசுறத நீ கேட்கணும். நீ பேசுறது தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். நம்ம என்னன்னா, நம்ம விக்கிரகத்துக்கு முன்னே கும்பிட்டு பழகிட்டோம். அதுக்கு ஏன்னா அது கேட்காது. நம்ம போய் சொல்லி அதே பழக்கம் தான் ஆண்டவர்கிட்டயே வந்துட்டு. ஆண்டவர் தெய்வம், பேசுகிற தெய்வம். ஆண்டவர் பேசும் தெய்வம். நீங்கள் பேசுறதுக்கு கொடுக்காம பேச ஆண்டவரேன்னு சொன்னால் எப்படி பேசுவார்? நான் போய் நின்று சோத்திரம் 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 இருப்பா சோத்திரம் சோத்திரம், கொஞ்சம் நில்லுப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கொஞ்சம் நில்றா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கொஞ்சம் நில்றா, நான் பேசுகிறேன் விட்டா தானே. அவர் பேசணும்னு நினைக்கிறாரு, நான் பேசவே விட மாட்டேறேன். நான் தயவு செய்து நல்லா வாயார மனசார சோத்திரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக மனசுக்குள்ளே சோத்திரம் பண்ணி நில்லுங்க. அவர் பேசுகிற சத்தத்தை உங்களால் கேட்க முடியும், தரிசிக்க முடியும், அவர் உள்ளத்தை அறிய முடியும். அடுத்ததாக ஆறாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். சீக்கிரம் படிங்க, முடிக்கலாம். ஞானிகளை வெட்கும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார். அவ்வளவுதான். கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நீங்க தானே, அது பைத்தியமாகிய நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அடுத்து பாருங்க, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டார்? உங்களை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாகவும் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாகவும் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அடுத்ததாக முடிஞ்சிச்சு. எத்தனை சொன்னோம்? 6. இப்போ கவனிங்க, என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1, ஆராதனை செய்யும்படி. 2, வேதத்தை சுமக்கவும் பணிவிடை செய்யவும். 3, என்னை உயர்த்தும்படி, நான் பிரியமாய் இருக்கும்படி, தேவனுக்கு நான் பிரியமாய் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். திருவுள்ளத்தை அறியும்படி, தரிசிக்கும்படி, அவர் திருவாய்மொழி கேட்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியும் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியும் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் எழுந்து நின்று உங்கள் இடத்திலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னோடு பேசும். ஆண்டவரே, நான் பேசும் தெய்வத்தை ஆராதிக்க கும்பிட வந்திருக்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே. பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே. பேசாத கல்லோ மரமோ செடியோ நீர் இல்லை. பேசும் தெய்வம், பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டீர். உம்முடைய வேதத்தை சுமக்கும்படி ஆண்டவர் உமக்கு பணிவிடை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, என்னுடைய ஜனத்துக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் தகப்பன் குடும்பத்துக்குள்ளே என்னை அதிகாரியாக, தலைவனாக, ராஜாவாக நீர் என்னை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டீர். உம் திருவுள்ளத்தை அறியவும், உம்மை தரிசிக்கவும், உம்மோடு பேசவும் என்னை தெரிந்து கொண்டீர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலவான்களை வெட்கப்படுத்தும்படி எங்களை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம்.
ஒரு விசை மனமிறங்கி எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பிரயோஜனப்படும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களுக்குள்ளே நிலை நிற்கும்படி, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி இப்பொழுதே இறங்கி வந்து எங்களை தொட்டு ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படியாய், தடைகள் உடைக்கப்படும்படியாக, எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும்படியாக, எங்களை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தும்படியாக என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, என்னை சொந்தமாய் தெரிந்து கொண்ட தெய்வமே, உமக்கு சொந்தமாய் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, ரீத்யா ரக்கம் தர் ஹரீஷா ரீம் பப்பர்தியா ஷபலபரபனமா ரீத்யா ரிகத் பெரிஷப்தரபனமா ரீஸ்யா ரதாலி ரிமாந்தர ரிஷே ரீகபலபரபன மந்தர பரிபரபக்கரமா. தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. என்னை தெரிந்து கொண்டவரே, உமக்கு சொந்த ஜனமாய், உமக்கு சொந்தமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக சோத்திரம். எங்களை முன்குறித்ததுக்காக சோத்திரம். எங்களை அழைத்ததற்காக சோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டதுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.